எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மே 1 உழைப்பாளிகள் தினம். உலகம் முழுக்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் அதுக்கான வாழ்த்துக்களை அனைத்து உழைப்பாளிகளுக்கும் தெரிவித்துக் கொள்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல இந்த முதலாளித்துவம் எப்படி இந்த தொழிலாளர் வர்க்கத்தை கையாளுது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. எல்லா முதலாளிகளுக்கும் இது பொருந்தாது, பட் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த கதை பொருந்தும். என் மேல கோவிக்கிறது. ஒரு ஃபார்மர் என்ன பண்றான், ஒரு வத்தி போன ஒரு கிணத்துக்குள்ள ஒரு இறந்து போன பன்னியை தூக்கி உள்ள கொண்டு போடுறான். அதை பார்த்த நிறைய எலிகள் என்ன செய்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த பன்னியை சாப்பிடுது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த சாப்பிட்டு முடிச்சோடனே இப்போ அதுக்கு உணவு இல்லைன்னு அந்த 60-70 எலிகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இப்போ ஒண்ணு கடிச்சு சாப்பிட வலிக்குது. வெளியில தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை இல்லையா, வெளியில போக முடியாதுன்னா அதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா. அப்படி சாப்பிட்டு ஒரு கட்டத்துல ஒரே ஒரு எலி மட்டும்தான் அங்க மிஞ்சி இருக்கு. இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்த அந்த ஃபார்மர் உள்ளுக்குள்ள ஒரு கயிறை போட்டு அந்த எலிய தூக்குற என்ன காப்பாத்துறதுக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, நானும் அப்படித்தான் முதல்ல யோசிச்சு அந்த கதை படிக்கும் பொழுது. வெளியில தூக்கி என்ன பண்ணான், தன்னோட வயலுக்குள்ள விட்டுட்டான். போய் சாப்பிட்டு நல்லா வளரட்டும். இல்ல, அங்கதான் அந்த ட்ரிக் இருக்கு. இப்போ எலிகள் மற்ற தன்னோட இனத்தையே சாப்பிட்டு வளர்ந்த அந்த எலிக்கு சாதாரண சாப்பாடு சாப்பிடறதுக்கு இப்போ முடியல. அது எலிகளையே தன்னோட இனத்தையே தேடி போய் கடிச்சு சாப்பிட வலிக்கிடுச்சு. ஒரு கட்டத்துல அது அந்த வயல்ல இருக்கக்கூடிய மற்ற எலிகள் எல்லாத்தையும் ஒண்ணு சாப்பிட்டுடுச்சு. இல்ல சாப்பிட வருதுன்ற பயத்துல மற்ற எலிகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு பயத்துல ஓடிடுச்சு. அவன் கமக்காரனுடைய அந்த விவசாயியோட எண்ணம் பலிச்சிடுச்சு. இது சாதாரணமா எங்களோட வாழ்க்கையில, அதாவது பிரித்து ஆள்றது. இத சைக்காலஜிக்கலா இதுக்கு இந்த பிளானுக்கு என்னன்னு சொல்றதுன்னா, டிவைடட் அண்ட் கான்குயர் ட்ராப்னு சொல்லுவாங்க. டிவைடட் அண்ட் கான்குயர் ட்ராப். இந்த ட்ராப்புக்குள்ள நாங்க மாட்டிட்டோம்னா நாங்களும் இப்படித்தான் வருவோம். பெரிய முதலாளி மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்ட தொழிலாளிகளுக்கு மத்தியில ஒருத்தருக்கு சில சலுகைகளை ஸ்பெஷலா செய்வாங்க. சில பேருக்கு பார்த்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் கொடுக்கற வரைக்கும் ஒன்னா இருந்து சாப்பிடுவாங்க, ஒற்றுமையா வாழுவாங்க. இப்ப அந்த ப்ரொமோஷன் கிடைச்சோன்னு இவருக்கு என்ன பணி கொடுக்கப்படும்டா, அவருக்கு பின்னால இருந்து அந்த 10 பேர் இவருக்கு கூட்டமா இருந்தாங்களா, மிச்சம் 9 பேரையும் இவனை கண்ட்ரோல் பண்ண சொல்லி இப்போ ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவருக்கு பதவி ஒரு வழங்கினா அவருக்கு நன்மைக்காக. ஆனா அந்த முதலாளித்துவத்தோடைய எண்ணம் இவன் ஒருத்தனை கொடுக்கறதால அந்த கூட்டமே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அளவுகோலா அவனை பாக்குறாங்க. அதுக்காக ப்ரொமோஷன் கொடுக்கறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இந்த டிராப்புக்குள்ள நாங்க மாட்டுப்பட்டா என்ன செய்வோம்னா, நாங்க ஒருத்தர் அடிச்சுக்க வெளிக்கிடுவோம். இதுதான் நடக்குது. இது எந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சாதாரணமான உண்மை சம்பவம் தான் இது. இப்படி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பொழுது எனக்கு என்ன ஆக்கின நடந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இதை நான் உங்களோட ஷேர் பண்ற இந்த உழைப்பாளி தினத்துல நாங்க இப்படிப்பட்ட ஒரு டிராப்ல மாட்டிக்காம எது வேலை செய்யறேன்றாலும் சிந்தனைய தர்ம நோக்கம் கருதியும் இருக்கணும். நம்ம கடந்து வந்த பாதைய வாழ்க்கையே மாறாமல் இருக்கணும் என்ற எண்ணத்தை இருந்தமா இருந்தா இந்த மாதிரியான சில டிராப்புகள் நமக்கு மேல விழுந்தாலும் ஒருத்தர் அடிச்சுக்காம உள்ளன்போட பேசி பழகி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாரும் முன்னேறணும்னு இந்த நல்ல நாள்ல வேண்டிக்கிறேன். நான் நினைக்கிறேன் உழைப்பவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகை ஆளலாம். திங்க் அபவுட் இட்.